நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4வது வசனம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்மில் பெரும்பாலானோருக்கு தம்மால் மிகவும் நேசிக்கப்பட்டு தமது அருகிலேயே இருக்க விரும்பும் ஒரு நபர் நிச்சயம் இருப்பார். நாம் அப்படிப்பட்டவர்களுடன் இருப்பதையே அதிகம் விரும்புவோம். குறிப்பாக இது புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே காணப்படும். அவர்கள் எப்போதும் ஒன்றாகவே இருக்க விரும்புவர். சிறு பிள்ளைகள் தங்கள் பெற்றோரிடம் நேரம் செலவிடுவதை விரும்புவார்கள். அதிலும் குறிப்பாக தாயிடமோ அல்லது தந்தையிடமோ அதிக நேரம் செலவிட விரும்புவார்கள். இப்படியாக மக்கள் மற்ற நபருடன் அதிக நேரம் செலவிட விரும்புவதன் காரணம் அவர்கள் அந்த நபரை அதிகம் நேசிப்பதினாலேயே. சாலமோன் ஞானி ராஜாவினால் அழைத்து செல்லப்பட ஆவலோடு இருக்கும் ஒரு பெண்ணை காட்சிப்படுத்தி விவரிக்கிறார். அவள் தாமதமின்றி அவருடன் செல்ல விரும்புகிறாள். இது ஒரு ஆண் மற்றும் பெண்ணுக்கிடையான உறவாக காட்சிப்படுத்தப்பட்டாலும் இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை பிரதிபலிக்கிறது. தேவன் எப்போதும் ராஜாதி ராஜாவாகவே காணப்படுகிறார். கிறிஸ்து ராஜா என்றே அழைக்கப்படுகிறார். இயேசுவை விசுவாசிக்கும் நாம் பொதுவான வெளிப்படையான இடங்களில் மட்டுமல்லாமல் நம்முடைய அந்தரங்கத்திலும் தேவனுடன் நெருங்கி இருக்க விரும்ப வேண்டும். அந்தரங்கமான, அதாவது தனிமையான இடம் தேவனுடனான உறவின் உச்சநிலையை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சபையில் தேவனோடு இருப்பதில் திருப்தி அடைகிறார்கள். ஆனால் வாரத்தின் மற்ற நாட்களில் அவரை மறந்து விடுகிறார்கள். பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் அவரை புறக்கணிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய ராஜாவாகிய இயேசு நமக்காக எவ்வளவு பெரிதான காரியங்களை செய்தார் என்பதை, கல்வாரியிலே அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை நாம் உணர்வோமானால் நிச்சயம் நாம் அவருடன் இருப்பதையே நாடுவோம். அது குறிப்பிட்ட சில நேரத்திற்கு மட்டுமல்ல, எப்போதும் அவருடன் இருக்கும்படியான உறவையே விரும்பும். இன்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் நாம் யாருடன் இருக்க விரும்புகிறோம்? இந்த உலகத்தில் உள்ள நண்பர்களையும் தற்காலிகமான மகிழ்ச்சியை மட்டுமே தேடுகிறோமா? அல்லது நம்முடைய இருதயத்தின் ஆழ்ந்த விருப்பம் தேவனுடன் இருப்பதா? எனவே தேவனை முழுமையுமாக அறிந்து கொள்ள வாஞ்சிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் அந்தரங்கமான இடங்களில், தனிமையில், அமைதியான ஜெப வேளைகளில், வேதாகம தியானங்களில் அவரை வாஞ்சித்து நாடுவோம். அவர் நம்மேல் வைத்திருக்கும் மகத்தான அன்பை அறிந்து கொள்ளுவோம். அவரை நோக்கி, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவேன் என்று சொல்ல ஆயத்தமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.